கருப்பு கவுனி அரிசி எடுத்துட்டு ஆப்பம் செய்கிறப்ப உடம்புக்கும் நல்லது. நம்ம வெள்ளை அரிசியை சேர்த்து எப்படி ஆப்பம் செய்வோமோ அதே மாதிரி இருக்குங்க. அதுக்கு கருப்பு கவுனி அரிசியை ஒரு 200 எம்எல் டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்து நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு முதல்ல இந்த அரிசியை 6 மணி நேரம் ஊற வைக்கணும். 6 மணி நேரம் கழித்து கருப்பு கவுனி அரிசி எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசியோ புழுங்கல் அரிசியோ 1/4 டம்ளர் உளுந்து 3/4 டீஸ்பூன் வெந்தயத்தை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ 8 மணி நேரம் கருப்பு கவுனி ஊறியிருக்கும். 2 மணி நேரம் இட்லி அரிசி ஊறியிருக்கும். இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசிலேருந்து திரும்ப ஒரு தடவை நல்லா அந்த ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். கவுனி அரிசி ஓரளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறம் நம்ம தனியாக ஊற வச்சிருக்கிற அந்த இட்லி அரிசி உளுந்து வெந்தயத்தையும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். முக்கியமாக ரொம்ப குறைச்சலா தான் தண்ணி வச்சு நைஸாக அரைக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கு தேங்காய் பால் சேர்த்து ஆப்பம் போட போகிறோம். அதனால் அதிக அளவு தண்ணி சேர்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு இது நைஸாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சிலேயே அரைச்சா கூட விட்டு விட்டு நம்ம அரைக்கணும். சூடு ஏறாமல் பார்த்துக்கணும். ஸ்பூனால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த நரநரப்பு இருக்கக்கூடாது. நீங்கள் கிரைண்டர்லேயே அரைக்கலாம். கொஞ்சமாக இருந்ததுன்னா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான பேசனில் போட்டுட்டு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் கண்டிப்பாக புளிக்க வைக்கணுங்க. வெயில் காலமாக இருந்தால் 6 மணி நேரம் ஆகும். குளிர்காலமாக இருந்தால் 10 மணி நேரம் கூட ஆகுங்க. இப்போ நல்லா உங்களுக்கு ஃபெர்மெண்டேஷன் ஆனோடனே இந்த மாவு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கரண்டியால் எடுத்து பார்க்குறப்ப நிறைய ஹோல்ஸ் வரணும். இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு பேக்கிங் சோடா கூட போடாமல் நல்ல படல் படலாக நம்ம ஆப்பம் எடுக்கலாங்க. இந்த மாதிரி ஃபெர்மெண்டேஷன் ஆன மாவு அத்தனையுமே தேங்காய் பால் சேர்க்காம நமக்கு ஆப்பம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். 1ஆம் பால் 2ஆம் பால் 3ஆம் பால் எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அதில் தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தப்புறம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுங்க. அப்போ தான் அந்த நொதித்தல் தன்மை நல்லா ஏற்பட்டு பேக்கிங் சோடா போடாமலேயே படல் படலாக ஆப்பம் வரும். இப்போ ஆப்பச்சட்டி அதாவது ஒரு நான்ஸ்டிக் ஆப்பச்சட்டியில் ஒரே ஒரு கரண்டி ஆப்ப மாவு விட்டு ஒரு முறை நம்ம சுற்றணுங்க. மேலே மேலே திரும்ப திரும்ப நம்ம சுற்றி அதிக மாவு எடுத்தோம்னா நல்லா உங்களுக்கு மேலே மொறுமொறுப்பாக வராது. ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வைப்போம். இந்த மாதிரி மாவு போட்டோன்னே நிறைய ஹோல்ஸ் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்தாலே ஆப்பம் நல்லா சாஃப்டாகவும் அப்படி கிண்ணம் போலவும் வரும். திரும்பவும் நம்ம கரண்டியால் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆப்பச்சட்டிலேருந்து அப்படியே நம்ம தட்டில் எடுத்து போட்டோம்னா அழகாக ஒரு கூடை மாதிரி வருங்க. ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரி இருக்கும். இது மேலே நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பாலும் சேர்த்து சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. ஃபுல் வீடியோவுடைய லிங்க் தரேன். அதையும் போய் பாருங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.